சார் அட்டகாசமாக பாரு, செம்ம குவாலிட்டியாக 2005 16 ரிஜிஸ்ட்ரு, ஒரே ஓனரு. ஃபோர்ஸு பாருங்கள், 10 பேர் போகிற வண்டி சார். 15 மாடலு. இன்றைக்கி யாருமே தர மாதிரி ரேட் தரேன் சார். இன்றைக்கி சரியான வண்டி பாருங்கள், செம்மையாக இருக்கும். 10-15 பேர் போகலாம். வெறித்தனமாக ஒரு வண்டி பாருங்கள். வண்டியா இது? ஐயா 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 ஐயா, உள்ள சீட் கவரு, டச் ஸ்க்ரீன் செட், 4 டயரு, புது டயரு, செம்மையாக பாருங்கள். 2015 மாடலு, 15 மாடலு, ஒரே ஓனரு. சூப்பராக ஒரு வண்டியை நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா, கஸ்டமர் இன்றைக்கி மார்க்கெட்டு பாஞ்சிலாம் பார்த்தோன்னா 4000 ரூபாய் 4.25 போய் நிற்குது. 4000 ரூபாய் ஏன் தர, 3.25 ஏன் தர, 3000 ரூபாய் தர, 3.5 உடச்சி தரேன். எப்படியா 3.5 உடச்சி தரேன். சூப்பராக வண்டி பாருங்கள். அடுத்த ஒரு வண்டி பாருங்கள், 2009 10 ரிஜிஸ்ட்ரு, ஒரே ஓனரு, 29 பேப்பர் கரண்ட்டு, சாண்ட்ரோ பாருங்கள். அதாவது பெட்ரோல் டு கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. ரெண்டுமே இது வண்டியில். இன்றைக்கி மார்க்கெட்டு 2000 ரூபாய் 2.25 ரூபா போயிங்கிறாங்க. 2 உடச்சி தரேன் சார். 2 உடச்சி தரேன். 190, 185, 1,75,000 தர்றேங்க. சூப்பராக வண்டி, சரியான வண்டி பாருங்கள். 29 பேப்பர் கரண்ட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, ஒரு விவசாயி எத்துமை ஏறு ஓட்டணும், ஏறு ஓட்டணும், அந்த மாதிரி ஒரு வண்டி. கலப்பெத்த பின்னால மாட்டு சார், ஏறு கலப்படி சார், சாமியார் இருக்கிற வண்டி ஓட்டு சார், சரியான வண்டி சார். பாருங்க, நறுக்குன்னு ஒரு வண்டி. 1,75,000 ரூபாய். அவங்க 190 கேட்குறாங்க. 1,75 நான் சொல்லிக்கிறேன். கெட்டவா பணத்தை கண்ணில் காட்டு. முடிச்சாரா பக்கத்தில் பார்த்துல விடா. சர்வீஸ் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக வண்டி வந்ததோட சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன் பாரு. இன்றைக்கி மட்டும் நான் முதல்ல வண்டி பற்றி சொல்லிடுறேன், அடுத்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். 2015 மாடலு, 2 ஓனரு, ஃபோர்ஸு, 4 டயர், புது டயரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, செம்மையாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட்லாம். இன்றைக்கி வந்து 15 மாடல் பெரிய வண்டி பார்த்தினாக்கா 5 ரூபா 5,000 ரூபாய் மேலே தான் போயினுக்குது. 10 பேர் போகலாம். மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, வாய் எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு போகலாம் சார். சரியான வண்டி விட்டுறாதீங்க. லிட்டருக்கு 12, 13, 14 கிட்ட ஒரு மைலேஜ். சரியான வண்டி. சஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கா. ஒரு டாக்டர் வண்டி. உள்ளே வந்து எப்படி பார்த்தாலும் வீட்டில் ஒரு 1.5 வருஷமாக நிற்கிது வண்டி. சூப்பராக சார் வண்டி. போயிட்டு ஒரு பேட்டரி வச்சு ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அப்படியே இன்ஜின் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தினாக்கா நம்ம டெம்போ ட்ராவலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 10 பேர் 5 பேர் போகிற மாதிரி. அந்த மாதிரி மினி டெம்போ ட்ராவல் இருக்குது. அந்த இன்ஜினில் இருக்குது. இதில் இன்ஜின் சூப்பராக வண்டி. கஸ்டமர் பார்த்தோன்னா 5 ரூபா சொன்னார். சார் என்ன சார் 5 ரூபா எங்கே சார் விற்க அப்படின்னா, அவ்வளோ போவா சார் அப்படின்னு பாருங்கன்னா, 5 ரூபாய் கிடையாது, 4,000 ரூபாயும் கிடையாது, 4 ரூபாயும் கிடையாது. நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் 3,50,000 நான் தர்றேங்க. டீசல் 3,400 நான் தர்றேங்க. டீசல் 3 ரூபாய்க்கு நான் தரேன் சார். வேறு யாருனா தந்துட்டேன் சார். இதை யாருனா தந்துட்டேன் சார். யாராலும் தர முடியாது. நம்ம வாங்கின வேலையை சொல்ல, வித்த வேலையை சொல்லுவேன் சார். யாரா சொல்ல பார்க்கலாம். இப்போ சொல்கிறேன் சார். அடுத்து பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள். 2009 10 ரிஜிஸ்ட்ரு, ஒரே ஓனர், 2029 பேப்பர் கரண்ட்டு, எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. செம்மையாக இருக்க வண்டி. நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா 1.25 தர சொல்லி சார் பார்க்கலாம். 1,75,000 தர சொல்லி சார் பார்க்கலாம். யாராலும் தர முடியாது. சரவணை மட்டும் தான் தர முடியும். பாருங்கள், இது 1.25 தரேன். இந்த வண்டி நான் 3 ரூபாய்க்கு தரேன். 2 வண்டியுமே. இது 15 மாடல், இது 10 மாடலு. இன்றைக்கி விலை கம்மியாக கொடுக்குதுன்னா சரவணன் ஒன்று தான் சார். சார் நான் சொல்கிறேன் தப்பானாச்சு. அது ஏன் சொல்ல ஆவேசமாக பேசுகிறேன்னாக்கா, நல்லா புரிஞ்சுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பார்த்தா எங்கள் ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, அருமையாக பண்ணுறாங்க சார். எல்லா கன்சல்டிங்கு சார், எல்லா கன்சல்டிங்கு சார். நான் என்னன்றா வண்டியை பற்றி பேசு, நான் வானானே சொல்ல. இந்த புகாடிக்கு இதே ரைட்டு, புகாடி இது எடுத்துக்காட்ட புகாச்சு காட்டுறார் கலப்புலா. ஏன்னா வண்டியை புகாடி இது இன்டில் பாட்டுலாம் சொல்ல, குப்புன்னு சொல்கிற பாரு. அதான் நீ குப்பியோ குடிப்பியோ கொடுக்க மாட்டியோ, நான் அதை பற்றி கவலைப்படல. விலை கம்மியாக கூடு. எப்படியா விலை கம்மியாக கூடு சார். எடுத்துன்னு போவாங்க. 107 வண்டி எடுத்து சார். போன மாதம் 4ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 7ஆம் நாள் 107 வண்டி விற்றுரு சார். என்ன சாப்பாடு வச்சு விற்று சார். என்னால் முடியும் சார். விற்று காட்டுவேன். 107 வண்டி நான் விற்று காட்டுச்சேன் பாருங்க. இன்றைக்கி போட்டு இருப்பேன் 107 வண்டி விற்றுரு பாருங்க. இதெல்லாம் ஆதரவு யார்? நீங்கள் தான் சார். நான் என்னன்றேன், வண்டி வந்து விலை கம்மியாக கூட்டி எடுத்துன்னு போவோம் சார் எல்லாமே. சார் ராணிப்பேட்டை எங்கள் ஊர் கெத்து சார்.
நாங்கள் கம்மியாக கொடுப்போம் சார் வண்டியை. எங்கள் ஆளுங்க எல்லாம் கஞ்சடி வச்சு நான் வேலை கம்மியாக தான் தருவோம் சார் தருவோம். என்ன சார் இது வேலையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், என்ன சார் அர்த்தம் இது? நான் சொல்லுவேன் சார் யாரை பற்றி இது என்ன அநியாயமாக இருக்குது. வேலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாக்கா வாங்கின வேலையை சொல்லுவேன், வித்த வேலையை சொல்லுவேன். யாருக்கோசா? என் மக்களுக்கோசா, என் அன்பு செல்லுங்களுக்கோசா, என் அன்பு தெய்வம் சார். சார் பார்த்து பாருங்க, நேற்று நான் ஷாப் வீடியோ போட்டால் 8 வண்டி விற்றேன் சார். நான் வேலையை இப்போ சோல்ட் ஆயிடுச்சு. சரியான வண்டி தரா விட்டாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க பாருங்க நான் தரேங்க டீசல். இந்த வண்டியா டீசல், இது பெட்ரோல். எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் ஆகுது. வெறித்தனமா இருக்க வண்டியை வேலை கம்மியாக தரப்பா சார். இனிமே வந்து நானா நீயான்னு கிடையாது சார், போட்டி போட்டு வியாபாரம் பண்ண போறப்பா சார். எங்க ராணிப்பேட்டை கன்சல்ட் எல்லாமே போட்டி போட்டு வேலை கம்மியாக தர போறோம். எல்லாமே நீயா நானான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா கன்சல்ட் சார் லாங்லேருந்து வர பாருங்க. நான் மட்டும் போய்க்கணும் நினைக்க மாட்டேன், எல்லாமே போய்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு வட்டா சார். லாங்லேருந்து எங்கிட்ட இல்லையா வேறு சார், பக்கத்தில் போய் வர எடுத்துமோ சார், தப்பே இல்லை சார். எடுத்துட்டு போங்க, எல்லாரும் எடுத்துட்டு போங்க. நல்ல வண்டியை தரம் பாருங்க, விட்டுறாதீங்க. விலை கம்மியாக தர போகிறேன் பாருங்க. சரியான வண்டியை இனிமேல் பெரிய பெரிய வண்டியை தர போகிறேன், விலை கம்மியாக தர போகிற மாதிரி சார். நிறைய வண்டி தர போகிறேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பாருங்க நான் தர்றேங்க. உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க. 4 டயரு புது டயரு, சூப்பராக இருக்க வண்டி. வண்டி 4 டயரு இன்ட்ரிலாம் நல்லா இருந்தால் சுத்தமாக சார். இன்ஜின் சஸ்பென்ஷனும் சூப்பராக கற்றுங்க. என்னன்றா எல்லாம் வந்து பணக்காரே கிடையாது சார், எல்லாம் ஏழை பழகம் தான். இப்போது கம்மி விலையில் குத்தார கம்மியாக இருக்கிறவங்க ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறாங்க, அவன் 6 லட்சம் ஊற்றி வாங்கலாம் வண்டியை. நீங்களே சொல்லுப்பாலாம், மேஸ்திரி வேலை செய்கிறவங்க 6 லட்சம் ஊற்றுவாங்களா? ஒரு சித்தாள் வேலை செய்கிறவங்க 5 லட்சம் ஊற்றுவாங்களா? ஏழை பழங்க. ஒரு ஆசை, ஒரு 60 ரூபா வண்டி கிடைக்குமா, 50 ரூபா கிடைக்குமா வண்டின்னு அத்தை போய் கம்மியாக கொடுத்தா குப்பைன்னு சொன்னேன்னா சார் அத்தான் தப்பு சார். அதெல்லாம் வண்டி நல்லா கதா பார்த்து சொல்லி எடுத்துமோ சொல்லலாம், அதை பற்றி நான் சொல்லு சார். நல்லா இருக்கும். நீ சொன்ன ஆயில் அடி கூட சொன்ன, நான் காட்டினேன், எல்லாம் எங்கள் ஆளுங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டு தொடர்ந்து காட்டு காமிச்சா எல்லாம் எங்கள் ஆளுங்க விற்கிறாங்க. இதை பாரு, எங்கள் ஊரில் அந்த பக்கம் பாருங்க, எங்கள் ஆஃபீஸு ஜம்முகத்தில் ஆரம்பித்தார், சூப்பராக ஓடிக்குது. எங்கள் எதிர்க்கு எல்லாம் ஆரம்பிச்சு நல்லா ஓடிக்குது சார். விலை கம்மியாக கொடுக்குது சார். ராணிப்பேட்டை எங்கள் ஊரியா, நாங்கள் வண்டி கொடுத்தா சூப்பரான காரு சார். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. இதோட இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க, சரியான வண்டி பாருங்க. விட்டுறாதீங்க. நான் என்னுடைய குணம் தெரியுமா சார், எல்லாம் நல்லா இருக்கணும். என் குணமே இதே தான். அதாவது ஏழை பழங்க, பணக்காரங்க, மிடில் ஃபேமிலி எல்லாருக்கும் எத்துமோணும். ரகரகமாக வண்டி விலை கம்மியாக கொடுங்க சார். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள், நான் ஒன்றும் பணக்காரன் கிடையாது சார், நானும் ஏழ்மையானு தான். ஒரு டிரைவர் வேலை செஞ்சுருந்தேன். படிப்படியாக முன்னேறி போயிட்டு இந்த வேலைக்கு வந்து கற்றுக்கணும். எங்கள் அப்பா தொழில் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா வரும் சார். அந்த அளவுக்கு சார் ஒரு முக்கியமான சொல்ல பாருங்க, இந்த தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் மெக்கானிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த தொழில் கற்றுக்கு தான் தொழிலுக்கு வந்துக்கிறேன். இதில் புகை அடிக்குமா ஆயில் அடிக்காதவான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு தான் தொழிலே பண்ணுறோம் நம்ம. இது ஆஹா ஓஹோ சூப்பராகுது சும்மா சார். அதெல்லாம் சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு வண்டி ஒன்று கொடுத்தா ட்ரைவ் ஷாட்டு போய் இதுன்னு சொல்லி கொடுத்தேன் நான். ஆனால் நான் போனேன்னா 1200 செலவாச்சுண்ணா, அதை நான் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குது. இது சொல்லணும் வார்த்தை. நானான்ற எல்லாம் பணம் சம்பாதி தான் வந்துடுறாங்க, எல்லாம் சம்பாதி தான் வந்துடுறாங்க. அதை விட்டுட்டு இது குறைச்சல. யார் பிறந்தோன்னா பணக்கார ஆகிடுறாங்க, குப்பையில் இருந்தால் கோபுருக்கு வரவங்க எல்லாருமே. சொல்ல போதில்ல, அதை பற்றி பேசாதீங்க. நான் சொல்ல புரிஞ்சுன்னா உன்னுடைய திறமை நீ விற்று காட்டு, அதை தான் சொல்ல முடியும். விட்டுறாதீங்க. இப்போ கூட சொல்கிறேன் சார், ராணிப்பேட்டை இங்கே கெத்து சார் எங்கள் ஊர். நாங்கள் எங்கள் ஆளுங்க எல்லாருமே சொல்ல எல்லா 10 கன்சல்டிங்க சார், 10 கன்சல்ட் சூப்பர் சார் எங்கள் ஆளுங்க. நாங்கள் வேலை கம்மியாக தான் சொல்லுவோம், வேலை கம்மியாக தான் சொல்லுவோம், வேலையை குத்த வேலையும் சொல்லுவோம் சார். நாங்கள் எல்லாருமே நாங்கள் சொல்லுவோம். சொல்ல போயில விற்று காட்டுறேன் சார். இதே மாதிரி வியாபாரத்தை வெறித்தனமாக பெரிய வண்டியை நிற்க வச்சு நான் விற்று காட்டல. இந்த சரவண்டே கிடையாது சார். எப்படியா இந்த சரவண்டே கிடையாது, சரியான வண்டி விற்று காட்டுறேன் பாரு சார். நான் இருக்கிற பொருள் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்த வாரத்துலேருந்து பெரிய வண்டி பொலிரோ, அதே மாதிரி ஸ்கார்பியோ, இனோவா எல்லாம் பெரிய வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஃபேமிலிக்கு, மிடில் ஃபேமிலிக்கு ஒரு லோலுக்கு வண்டி, ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் வண்டி எல்லாமே வண்டிக்கு நான் தரப்போகிறேன். எல்லாருக்குமே எல்லாரும் வண்டி கொடுக்க போகிறேன். இன்னொன்று பாருங்கள், வெறித்தனமாக வேலூர் பக்கத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரணிக்கு வேலுக்கு சென்டராக ஒரு ஆஃபீஸே ஓப்பன் பண்ண போகிறேன்.
சார் ஓப்பன் பண்ண போகிறேன் சார் ஆஃபீஸு, பெரிய ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். நம்ம ஆளுங்களை வச்சு இறக்கி களத்தில் எங்கே போகிறேன், வெறித்தனமாக வண்டி கொடுக்க போகிறேன். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். சார் எண்ணி கரெக்டாக இந்த 2000 சர்ப்ரைஸ் ஏத்தனை பேருக்கு, 2 லட்சம் சர்ப்ரைஸ் ஏத்தனை பேருக்கு பாருங்க வண்டி பாருங்க ஃப்ரீயாக ஒரு வண்டி தருவேன். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வண்டி ஃப்ரீயாக தருவேன். யாருன்னா கூட சொல்லு சார் பார்க்கலாம். சார் அடுத்து ஒன்று சொல்கிறேன், நல்லா கேடு சார். யார் யார் வீடியோ பார்க்குறீங்களோ முதல்ல அந்த கையின்னு இருக்குமா சர்ப்ரைஸ், அதை முதல்ல கிளிக் பண்ணுங்க. 2வது ஷேர் பண்ணுங்க. 2வது ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு ஷிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று தரப்போகிறேன், ஃப்ரீயாக தரப்போகிறேன். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. யார் யார் வீடியோவில் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க பேர்லாம் லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து நான் குழுக்கள் முறையில் தயவுசெய்து சொல்கிறேன். யாராவது பண்ண நான் எல்லா பேரும் எழுதி வந்துக்கிறேன். ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாதீங்க. என் வீடியோ பார்க்குற 4 கோடி ஜனங்களும் தெரியும். எல்லாரும் போட்டு குழுக்களை தேர்ந்தெடுக்க போகிறேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. கரெக்டாக இன்னும் 2 என்ன பண்ணுங்க, நீ பிறலுவீங்களோ உருளுவீங்களோ தெரியாது. 2 மாதத்துக்குள்ள நீங்கள் ஏற்றி 2 லட்சத்தை நீ ஏற்றி காட்டிட்டீங்க. அப்புறம் வைக்கிறேன் சார், பெரிய காரை நான் நிற்க வைக்கிறேன் சார். அதை வந்து நீ வாங்குற சார், அதை நான் கொடுக்குறேன் சார். ஃப்ரீயா எப்படியா? ஃப்ரீயா நான் தர்றேன் சார். சரவணை சொல்லுவேன் செய்வேன். எப்படியா? சரவணை சொல்லுவேன் செய்வேன். விட்டாதீங்க. இப்போது சொல்கிறேன், எப்போதும் சொல்கிறேன் சார். உள்ளதை சொல்லி உள்ளதை கொடுங்க. நல்லதை செய்ய நல்லது நடப்பேன். பெத்த தாய் தாப்புன்னு விட்டுறாதீங்க. அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருப்போம். ஆவேசமாக பேசிட்டேன். தப்பு குறை எதனா இருந்தாக்கா மன்னிச்சு ஏற்றுங்க. நன்றி, வணக்கம் சார்.